எந்த மண்டலம் தோற்றாலும் கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை என்று அதிமுகவினர் மட்டுமல்ல திமுகவினரே சொல்லக்கூடிய அந்த கோட்டையில்தான் இப்போது ஓட்டை விழுந்துள்ளது என்று அதிமுகவின் மாஜி கிளை எடப்பாடி பழனிசாமியிடம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 2021 தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தாலும் அதிமுக இதே பாஜகவோடு அப்போது கூட்டணி வைத்து கிட்டத்தட்ட ஒரு 65 இடங்களை வென்று அசத்தியது. அதுவும் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் தான் அதிக வெற்றிகளை அந்த கூட்டணி பெற்றிருந்தது. எந்தெந்த தொகுதிகள்னு பார்த்தா குமாரபாளையத்துல தங்கமணி, பரமத்திவேலூர்ல சேகர், பெருந்துறையில ஜெயக்குமார், பவானில KC கருப்பணன், கோபியில் KA செங்கோட்டையன், பவானிசாகரில் பன்னாரி ஆகியோர் வெற்றி பெற்றனர். அது மட்டும் இல்லாம மொடக்குறிச்சியில பாஜக சரஸ்வதி வெற்றி பெற்றார். திருப்பூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா பல்லடம், வடத்துக்குளம், அவினாசி, திருப்பூர் வடக்கு, உடுமலைப்பேட்டை ஆகிய தொகுதிகளையும் அதிமுக கைப்பற்றியது. கோவை மாவட்டத்தில் சூலூர்ல ஆரம்பிச்சு வால்பாறை, மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி வரை அதிமுக அனைத்து இடங்களிலும் ஜெயித்து கொடியை நட்டது. கோவை தெற்குல விண்வெளி நாயகன் கமல்ஹாசனை தோற்கடித்து வெற்றி பெற்றார் பாஜகவின் வானதி ஸ்ரீனிவாசன். அதே போல நீலகிரி மாவட்டத்தில் கூடலூரையும் கைப்பற்றியது அதிமுக.